வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் எபாக்சி ரெசின் லெதர் ஜுவல்லரி பாக்ஸ் வித் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் டிசைனில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த லெதர் ஜுவல் பாக்ஸ் செய்கிறதுக்கு MDF பேஸ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு லெதரை ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லெதரை கரெக்டாக பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணி அப்புறம் ஸ்க்ரூ பண்ண பிறகு ஃபெவிபாண்டால் இந்த லெதரை ஸ்டிக் பண்ணலாம். ஃபெவிபாண்டை லெதர் அண்ட் MDF பேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் ஸ்டிக் பண்ணி முடித்த பிறகு ஹேமர் யூஸ் பண்ணி இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணலாம். இதனால நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங்காக இருக்கும். அப்புறம் எக்ஸ்ட்ரா லெதரை இந்த கார்னரில் கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் மடித்து ஸ்டிக் பண்ணலாம். இப்போ பாக்ஸோட லாக்கை ஸ்க்ரூ பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் நைஃபால் அப்பர் அண்ட் பாட்டம் பார்ட்டை செப்பரேட் பண்ணிடலாம். ரிமைனிங் சைட்லேயும் லெதரை ஸ்டிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா லெதரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லா சைட்ஸ்லையும் லெதரை ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஜுவல் பாக்ஸ் டாப் போர்ஷனில் மட்டும் கோல்டு கலரில் மார்க்கர் பென்னால் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் போடலாம். இந்த பென் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ரேண்டமாக லைன்ஸ் போடலாம். அவ்வளோதான், பேட்டர்ன் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஷைனி அண்ட் கிளாஸி லுக்கை எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரிப் டேப்பை 4 சைட்ஸ்லையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசின் போர் பண்ணலாம். அப்போ தான் லீக் ஆகாது. டேப்பை ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எபாக்சி ரெசின் மிக்ஸ் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் படி ரெசின் அண்ட் ஹார்ட்னர் 3:1 ரேஷியோவில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் சென்டரில் கலெக்ட் ஆகிடும். அதை ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப், இன்கேஸ் பபிள்ஸ் இந்த சர்ஃபேஸில் இருந்ததுன்னா இந்த பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்குது. இப்போ இது மேலே டஸ்ட்டு படியாதபடி கவர் பண்ணிவிட்டு 24 hours கழித்து க்யூர் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா க்யூர் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அன்ஈவனாக இருக்கிற எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். ஃபோர் சைட்ஸும் நல்லா ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போ ஜுவல் பாக்ஸ் இன்சைட் பார்ட்டில் ஃபேப்ரிக்கை ஸ்டிக் பண்ணலாம். பேஸில் மட்டும் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணலாம். அப்போ தான் ஜுவல்லுக்கு ஒரு சாஃப்ட் லுக்கு இது கொடுக்கும்.
அப்புறம் வந்து இந்த ஸ்பஞ்ச் மெட்டீரியல் மேல ஃபேப்ரிக்க வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு 4 சைட் ஸ்டிச் பண்ணிட்டு, அப்புறம் இன்சைட்ல ஒரு டைமண்ட் பேட்டர்ன்ல ஸ்டிச் பண்ணிட்டு, அப்புறமா க்ளூ யூஸ் பண்ணி இந்த பேஸ்ல ஸ்டிக் பண்ணிடலாம். ஃபைனலா டாப் பார்ட்லயும் ஃபேப்ரிக்க ஸ்டிக் பண்ணலாம். லெதர் ஜுவல் பாக்ஸ் வித் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் அண்ட் கிளாஸி லுக்ல டிசைன் பண்ணியாச்சு. இதை நீங்க ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. மறக்காம கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.